டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு டிஎம்கே தான் மொத்த காரணமே. நான் உங்கள் ஃபிரோஸ். நீங்க இந்த வீடியோ பாக்குறது என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மே 4ஆம் தேதி, அதாவது தமிழ்நாடு எலெக்ஷனோட ரிசல்ட் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெய்லரா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. கமிங் டு தி பாயிண்ட், விஜய் தான் வின் பண்ணாரு. ஒரிஜினலா சொல்ல போனா 109 சீட். ஒன்னு வந்து அவர் ரிசைன் பண்ண வேண்டியது எதுனாக்க திருச்சியோட தொகுதியில பேலன்ஸ் கிட்டத்தட்ட அவருக்கு 10 சீட் தேவைப்படுச்சு. இதுல டிவிகேக்கு மூலம் சப்போர்ட் பண்ணது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கிட்ட 5 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. விசிகே கோல்டிட்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஐயூஎம்எல், அதாவது தனுஷோட ஒரு பழைய மூவி திருவிளையாடல் ரைடு வந்திருப்பாங்க. அப்போ தனுஷ் உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் குருநாதர் இருக்கிறனால அவர்கிட்ட கேட்டுக்கன்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் பேச காமிப்பாரு. அந்த மாதிரி இந்த ஸ்டேரியா நடந்துச்சு. இந்த அரசியல் விவகாரத்தை என்கிட்ட கேட்க வேணா, நீங்க டேரக்டா சாலண்டே கேட்டலாமே, அவர் என்ன சொல்றாரு அதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயூஎம்எல் அப்படின்றது ஒரு தனியா இண்டிபெண்டான கட்சி தானே. அந்த கட்சியோட முடிவு எதுக்கு ஸ்டாலின்கிட்ட கேட்டு சொல்லணும் சொல்லுங்க. அப்ப ஐயூஎம்எல் அப்படின்றது ஏதோ ஒரு கட்சியோட பேரு காட்டி வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களோட கட்சியில இருக்காங்க சொல்லுங்க. சிபிஐ அண்ட் சிபிஎம் ஓப்பனாவே ஸ்டாலின் கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சி தான், எங்களோட முடிவுகளை நாங்க தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா தாவிகளை சப்போர்ட் பண்றோம்னு போயிட்டாங்கப்பா. இப்போ ரீசெண்டா விசிகே நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஃபைனலி விஜய் வந்து அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு 120 சீட்ஸ் கையில வச்சிருக்காரு. ஆனா மே 4ஆம் தேதி அன்டில் 9ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு இந்த தியேட்டர்ல நம்ம ஒரு சீரியஸான படம் பார்க்கும்போது எப்படி எட்ஜில் உட்காந்து பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு எட்ஜில் தான் உட்காந்து எல்லாத்தையும் ஸ்பாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா நடக்குது, ஒவ்வொரு நேரமும் விடிஞ்சா ஒரு முடிவு மாறுது. இன்னைக்கு தரேன்னு சொல்றாங்க, முதல் தரலன்னு சொல்றாங்க. ஏன் இந்த ஐயூஎம்எல் முதல் ஆலோசிக்கிறேன்னு சொன்னாங்க, அப்புறம் முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க சில பேர் ஸ்டாலின் ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு வர ஐஏஎம்எல்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்செல்லாம் இருக்கையில ஃபைனலி மே 10ஆம் தேதி சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பதவியை இருக்க தயாராயிட்டாரு. நான் ஸ்டார்டிங் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அது சில டிஎம்கே சில டிஎம்கே பர்சன்ஸ் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பத்தியோ இந்த 4 நாள் நடந்ததை பத்தியோ உங்க மனசுல என்ன தோணுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணு போங்க.